அந்த செங்கோட்டையன் தான் எடப்பாடியை காப்பாற்றினோம். 1977-78 நான் இந்த கூட்டத்தில் பேசிட்டு போகிறேன். தைரியம் இருந்தால் எடப்பாடி எனக்கு பதில் சொல்லுங்க. சசிகலா காங்கிரஸ் அந்த மாதிரி அதிமுக நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஜெயலலிதாவும் இல்லை, ஜானகியும் இல்லை, நீங்கள் அரசியல் அனாதையாக இருக்கிறீர்கள். நான் மார்தட்டி பெருமையோடு சொல்வேன், நம்ம எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே கிடையாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம எதிர்த்தவெல்லாம் ராஜமோகன் முக்கியம். எவரைவன் நாம் வெளியோம் என்று நினைத்தானோ அவனெல்லாம் இன்றைக்கு சண்டை போட்டுக்கொண்டு ரோட்டில் இருக்கிறார்கள். நாம் பேசாததெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஒன்னாம் நம்பர் A1 அக்யூஸ்டே எடப்பாடி நேற்று வரையில் அந்த செங்கோட்டையன் சொல்கிறார். யார் தெரியும் அந்த செங்கோட்டையன்? நேரமில்லை. அந்த செங்கோட்டையன் தான் எடப்பாடியை காப்பாற்றினோம். 1977-78 நான் இந்த கூட்டத்தில் பேசிவிட்டு போகிறேன். தைரியம் இருந்தால் எடப்பாடி இதற்கு பதில் சொல்லுங்க. நான் பேசிட்டு போனேன்னா உடனே எங்க மூலையில் நான் திருநெல்வேலியில பேசினேன், திருப்பத்தூர்ல போய் சொல்லுங்க பதில் சொல்ல. நான் கேஸ் வந்து சொல்றேன். கூட பிறந்த சகோதரர் 2 பேரை கொலை பண்ணவர், டபுள் மர்டர் கேஸ் அக்யூஸ். சங்ககிரி கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நடக்கிறது. எடப்பாடி அவர்களே அந்த நேரத்தில் கொஞ்சம் ராத்திரி தூங்கும் போது நிதானமா சிந்தித்துப்பார். உனக்கு எதிர்ப்பாக போடப்பட்ட சாட்சிகளை எல்லாம் அன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி, அங்கே அமைச்சராக இருப்பவர் செங்கோட்டை, அது பேர் முத்துசாமி நினைச்சிருக்காங்க. இல்ல, முத்துசாமி மந்திரியா இருந்தார். ஆனா முத்துசாமியா கிட்ட சொல்றாரு, நான் ஒன்றும் பண்ணலைங்க, எல்லாத்தையும் பண்ணுவார் செங்கோட்டையா. சாட்சிகளை எல்லாம் அழைத்து வந்து விட்டு எல்லாம் ஆஸ்தியாக்கி அந்த வழக்கில் இருந்து எடப்பாடியை காப்பாற்றியவர் செங்கோட்டையன். எடப்பாடி படிச்சாங்க, அவரை காப்பாற்றியவர் செங்கோட்டையன். சட்டப்படி வக்கீல் தெரியாது. ஒரு ஸ்கீல் கோர்ட்ல கூட UPS தம்பி கேஸ் எல்லா விட்னஸும் ஆஸ்திரேலியா ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிடுவோம். விதி. ஒரு வழக்கிலே சாட்சி எல்லாம் துணை சாட்சியாகி யாரும் சாட்சி சொல்ல வராமல் கேஸ் விடுதலை ஆயிட்டா கீழ்கோர்ட்ல ஆயிட்டா ஹைகோர்ட்ல அப்பீல் போடும். ஆனால் எடப்பாடி கேஸ்ல அப்பீலே போல. ஆனால் மர்டர் கேஸ்க்கு லிமிடேஷன் பீரியட் எவ்வளவு வேணாலும் நாளைக்கே நம்ம தலைவர் செய்ய மாட்டாங்க, மகாத்மா காந்தி இவங்க செய்ய மாட்டாங்க. நான் எந்த பதவியும் இல்லை, அதனால தைரியமா பேசுறேன். அவனை உள்ளே தருவதற்கு இன்னைக்கு கூட முடியும். அந்த கேஸ் எடுக்க போறாங்க. அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றவன் செங்கோட்டையன். இன்னைக்கு அவரை விட்டே கட்சி கொடுக்கணும். சசிகலா காலில் தான் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி நீக்கிட்டார். அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே, உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்களெல்லாம் இன்றைக்கு அம்மா அப்பா இல்லாத அனாதை போல இல்லை. நான் அதிமுக நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஜெயலலிதாவும் இல்லை, ஜானகியும் இல்லை, நீங்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறீர்கள். உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.